Mind that tea is not tea that I want. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகணும். It's the tea. You're saying tea, tea. போன வாரம் என்னதான் நடந்துச்சு? நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் அண்ட் PS வினோத்ராஜ் இந்த டைரக்டர்ஸ் கொண்டு வர படங்கள் ஏன் ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க படங்களெல்லாம் எதிர்க்கிறாங்க, ஏன் வந்துட்டு இக்னோர் பண்றாங்க, ஏன் அதை பேச மாட்டாங்க? கோட் லைஃப் பிருத்விராஜ் படம் வந்துட்டு IMDbல ரிவ்யூ பாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் படம் கூலியோட கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த வீக் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் we are going to see why லோகேஷ் will always be the master of marketing. டெட் லாஸோ சீசன் 4 ஆரம்பிக்கிற மாதிரி சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. டெர்மினேட்டர் ஃப்ரான்ச்சைஸ் உள்ள போகணுன்னு நீங்க ஆவலா இருந்தீங்களா? வெல், ஒரு ஆனிமே வந்திருக்கு, அதை பத்தி பேசுவோம். கிரிக்கெட்ல பங்களாதேஷ் பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்காங்க. அது பீட் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எப்படி பீட் பண்ணாங்கன்னு தான் முக்கியம். ஜெய்ஷா அண்ணா போஸ்டா சேர்மன் ஆயிருக்காரு. இது சில பேர் சில கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஷிகர் தவன் அஃபிஷியலாக அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜாஸ்பிரித் பும்ரா வந்து சென்னை வந்தார். அவர் அதை சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அவர் CSK வர போகிறாரு அப்படின்லாம் சில இதை குரலி கிளப்பியிருக்காங்க. அது உண்மையா? ஃபுட்பால் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அஃபிஷியலாக க்ளோஸ் ஆயிருக்கு. சம்மர் விண்டோவோட டாப் சைனிங்ஸ் யார் யார்? சோனியா அவங்களோட லைஃப் சர்வீஸ் மல்டிபிளேயர் கேம் கான்கார்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வேல்வோட டெட்லாக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஏன் ஒர்க் ஆச்சு, அது ஏன் ஒர்க் ஆகலை பார்க்க போகிறோம். ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்ட் கேம்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. ஏன்? பவர் பேக்ட் எபிசோடாக இருக்க போகுது. ஸோ I'll get right into it. மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் அண்ட் PS வினோத்ராஜ் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் நிறைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசுகிற படமா காட்டுற படமா இருக்கு. இப்போ அந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை பற்றி பேசினா தானே அது பாப்புலர் ஆகும், இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் தானே பாப்புலர் ஆகும்னு 3 படங்களை பற்றியும் அவங்க அமைதியாகவே இருந்திருக்காங்க. வித் ஹோப் தட் அது வந்து அப்படியே ஃபெயிலியர் ஆயிடும்னு. இந்த 2 வாரத்திலேயே அந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 3 படங்களுமே வந்து வெற்றி படமா வந்திருக்கு. மக்கள் ஜெனுவனா ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பாக்குறதுக்கோ புரிதலுக்கோ கத்துக்கிறதுக்கோ ரெடியா தான் இருக்காங்க. அண்ட் இந்த டைரக்டர்ஸ் நல்ல படங்களா கொண்டு வந்துட்டு மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்றாங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு சினிமாவோட வளர்ச்சியை காமிக்குது. சில செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி பாக்குறாங்கன்னா, நான் படம் பாக்குறேன் ஜாலிக்கு தானே வரேன், இன்னமும் எனக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்துட்டு வளரும் போது உங்க அம்மா அப்பா வந்துட்டு உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் பாரு அவரை பாரு, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இவரை பாரு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு ஒன்றும் ஒரு கம்யூனிட்டியை பார்த்துட்டோ இல்லை மற்ற மக்களை பார்த்துட்டோ வந்துட்டு யாருக்குமே அந்த மாதிரி சொல்லி வளர்க்கவே இல்லை. நீங்கள் வேற எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? எத்தனை பேர் புக்கு படிக்கிறோம், எத்தனை பேர் மற்ற மக்கள்கிட்ட போய் பழகிறோம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நம்மளுக்கு இந்த இன்ஆக்சசிபிலிட்டி இருக்குது. நம்ம கம்யூனிட்டியை தாண்டி மற்ற கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட போயிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போதான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னே உங்களுக்கு வந்து எனக்கு தெரியவே வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பபுளில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த பிரச்சனையை பற்றி நான் பார்க்கவும் வேணாம் கேட்கவும் வேணான்னு உங்களால் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க முடியும்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தமிழ் சினிமா இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு அவங்க படம் பண்ணி அது ஹிட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கிளாட் இந்த மூவிஸ் ஆர் டூயிங் வெரி வெல். அடுத்தடுத்து ரிலீஸ் ஆனாலும் அது எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் வராமல் 3 படங்களும் ஹவுஸ்ஃபுல்லாக இப்போ போகிறது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு படத்தை வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு செக்ஷன் ஆஃப் மக்களை பற்றி அவங்களோட கஷ்டத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ இதை அந்த அப்ரஸ் பண்ண அந்த மக்களே வந்துட்டு இப்போ அந்த படத்தை வந்துட்டு ஆன்லைனில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கோட் லைஃப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அதாவது ஆடு ஜீவிதம், பிருத்விராஜோட படம். பேசிக்காக அவர் என்னன்னா வந்துட்டு இங்கே நம்ம ஊரில் இருந்துட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கெலாம் வேலை தேடி போகிற அந்த மக்களை பற்றின கதை அது. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அது. இப்போ எப்படி நம்ம ஊரில் சில ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டூரிஸ்ட் வீசாவில் வந்து இந்த ஆட்களெல்லாம் அனுப்பிட்டு அங்கே வந்துட்டு அது அவங்க ப்ராப்பராக ஒரு ஒர்க்கிங் வீசா இருக்காது, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆத்தரைசேஷனே இருக்காது. பட் அங்கே போயிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்கள போய் சேர்த்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் எங்கேயும் வெளில போகக்கூடாது, எங்களுக்குள்ளே தான் இருக்கணும், லேபர் லாஸ்க்கு எதுவுமே இல்லாமல் அவங்கள அங்கே வச்சுட்டு சொல்கிறதா சட்டம், அவங்க சொல்கிறதா இவங்க செய்யணுங்கிற மாதிரி அவங்க திரும்ப எந்த ஊருக்குமே தப்பிச்சு வர முடியாத லெவலுக்கு அவங்கள ட்ராப் பண்ணி வச்சுட்டு நிறைய கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போயிட்டு மாட்டிட்டு வீசா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு டிபோர்ட் பண்ணிடலாம் நான் பார்த்துருக்கேன். நான் டிபோர்டேஷனே வந்துட்டு இட்ஸ் லைக் அ பெட்டர் ஆப்ஷன் கன்சிடரிங் சில பேர் எப்படி அங்கே ட்ராப் பண்ணிட்டு வேலை வாங்குறாங்கிறது. விமன்லாம் கூட வந்துட்டு அங்கே வந்து ஹவுஸ் ஹெல்ப்பர்ஸாக போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்துட்டு அந்த பில்டிங்கை தாண்டியே வெளியில் போகக்கூடாத லெவலுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த மிடில் ஈஸ்ட் அந்த கண்ட்ரீஸ் இதை காமிக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் எப்படி எங்கள் ஊரை இப்படி நீங்கள் காமிக்கலாம், நாங்கள் ஒன்றும் இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு IMDbல வந்துட்டு அந்த படத்தை போயிட்டு ரிவ்யூ பாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் ரொம்ப கேவலம், தப்பாக காமிக்குது அந்த மாதிரி. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட பல டெக்கெட்ஸாக இது நடந்துட்டு இருக்கு. தமிழ்லையும் ஒரு படம் வந்தது, முரளி அண்ட் பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க, லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இன் தமிழ் சினிமா. அந்த படத்தில் பேசிக்காக வந்து அந்த ஏஜென்ட்டுங்க அவன் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு அவனை விட்டுருவான். அது ஒரு பிரச்சனை.
இப்போ இங்கேருந்து அனுப்பினவங்களே டூரிஸ்ட் விசாவில் அனுப்பிட்டு அங்கே அவங்கள எவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கிறது இன்னொரு கதை. ஸோ பேசிக்காக இந்த என்டையர் ப்ராசஸே வந்துட்டு இட்ஸ் வெரி ஸ்க்ரூட் அப் ப்ராசஸ். தயவு செஞ்சு நீங்களோ இல்லை யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இது மாதிரிலாம் போகிறாங்க, அந்த மாதிரி பிளானில் இருந்தாங்கன்னா ப்ராப்பரான வேலை போங்க. இந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமாக போகாதீங்க. எந்த ஏஜென்ட்டுமே ஒழுங்கு இல்லை. கூலியோட கேரக்டர் போஸ்டர்ஸ் இப்போ தான் லோகேஷ் கனகராஜ் ஒன்று ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பெரிய பெரிய நேம்ஸ் அகைன் வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் படம் பற்றி நான் இங்கே கமெண்ட் பண்ண வரல, பட் ஐ ஃபீல் லைக் அவர் வந்துட்டு ஹி ஹேஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் டீம்ஸ் இன் ஆல் ஆஃப் இந்தியானே கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் போஸ்டர்லையும் இப்போ வந்துட்டு அவர் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ரீஜனை வந்துட்டு அவர் டார்கெட் பண்ணுறாரு, அந்த பீப்புளை ஹைப் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது மாஸ்டர் படம் வந்துட்டு வரப்போ கோவிட் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர் கிடைக்குமா இல்லையா, எவ்வளோ ஷோஸ் பண்ணலாங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு பிரில்லியண்டான ஒரு மார்க்கெட்டிங் மூவ் பண்ணார் அவர். அப்போ தான் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ஸ்டோரிஸ் ஆர் அந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்துட்டு அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் பீப்புள் இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. வெறும் ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் அந்த உங்கள் ஸ்டோரியில் ஸ்டேட்டஸில் போடலாம். அவர் கரெக்டாக அந்த மூவிலேருந்து சில குட்டி குட்டி அந்த ஸ்னிப்பஸில் எடுத்துட்டு அந்த மட்டும் ரிலீஸ் பண்ணார். வெறும் 15-20 செகண்ட்ஸ் வீடியோஸ். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்துகிட்டே இருந்தது. ஒரு 2-3 நாள் கேப்பில் வந்துகிட்டே இருந்துட்டு மாற்றி எல்லாருமே அவங்க ஸ்டோரியில் போட ஆரம்பிச்சாங்க, ஸ்டேட்டஸில் போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் மாஸ்டர் அகைன் அனிருத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ நேச்சுரலாக அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போச்சு. அந்த மூவிக்கு வேறு ஹைப்பே தேவையில்லை. நீங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, மாஸ்டருக்கு வந்து அவங்க ஆக்சுவலி ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணலை. எஸ், மாஸ்டருக்கு ட்ரெய்லரே இல்லை. லோகேஷ் நெயில்ஸ் த மார்க்கெட்டிங். லியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வோர்டு, இல்லை விக்ரமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு கமல்ஹாசன் கடைசியாக சிரிக்கிறது, அதுக்கும் அந்த படத்துக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கும்லாம் யாருமே அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. பட் இட் ஜஸ்ட் கெட்ஸ் பீப்புள் ஹைப்ட் அப் ஃபார் த மூவி. டெட் லாசோட சீசன் 4 வரப்போகுது. அது வேற சில மைனர் கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஷோஸ், ஐயோ என்னது இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களே, இன்னும் நிறைய சீசன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக்கே ஆனாங்க. பட் தேர் பிரிங்கிங் இட் பேக் அண்ட் லைக்லி அந்த ராய் கெண்ட் அந்த மாதிரி சில 2-3 சில இம்பாக்ட்ஃபுல் கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஐ திங்க் அவங்க தேர் கோயிங் டு டேக் த ஸ்டோரி ஃபார்வர்ட். அண்ட் ஐ திங்க் இட் வில் ஸ்டில் பி குட். ஸோ ஓடிடி இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் டெர்மினேட்டர் 0 பற்றி பேசுவேன்னு. ஸோ அகைன் நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைசிங் முன்ன பார்த்ததே இல்லை, அந்த படங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டெர்மினேட்டருக்கான கண்டென்ட்டே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு இந்த ஆனிமே பாருங்கள். ஸோ கோஸ்ட் இன் த ஷெல் ஒரு கிளாசிக்கான ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆனிமே. அந்த ஸ்டுடியோ இந்த டெர்மினேட்டர் ஆனிமே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் செட் இன் ஒரு 80s 90s ஜப்பானில். அப்போ தான் வந்துட்டு இந்த ரோபாட் ரெவல்யூஷன்லாம் ஆரம்பிக்குது. லைக் வி கேன் சி தட் ஹைடெக்காலாம் இந்த ரோபாட்ஸ் ஆகலை. இப்போ தான் வந்துட்டு குட்டி குட்டி யூஸ் கேஸ்லாம் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க, அது இன்னும் ஃபால்ட்டியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப், நல்ல ஒரு கதை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. 10 எபிசோட்ஸ் மொத்தமாக இருக்குது. கில்லர் ரோபாட்ஸ்லாம் எவ்வளோ ஒரு டாண்டிங்காக இருக்குமோ, எவ்வளோ ஒரு பயமுறுத்துமோ, அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் யூ ஷுட் ஆல் டெஃபினெட்லி கோ அண்ட் வாட்ச் இட். கிரிக்கெட்டில் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ் ஹஸ் பீட்டன் பாகிஸ்தான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் டெஸ்ட் கிரிக்கெட். பீட் பண்ணுறது ஒன்றும் யாருக்கும் பெரிய ஆச்சரியமும் இல்லை, பட் அது எப்படி பீட் பண்ணாங்கிறதா இங்கே மேட்ரு. பிட்ச் வந்துட்டு பேசிக்கலி ஒரு ரோடு தான். ஃபுல்லாகவே பேட்டிங்கே ஆடி முடிச்சிருக்கு, ஒரு ட்ராவை முடிச்சிருக்கலாம். பட் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, 448 6 விக்கெட் டவுனில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு காக்கியான ஒரு மூவ். அவங்க வந்துட்டு உங்களுக்குலாம் இவ்வளோ ஸ்கோர் போதும், இதுலேயே நான் உங்களை ஆல் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி பங்களாதேஷை வந்துட்டு பேட்டிங் ஆட வச்சிருக்காங்க. பங்களாதேஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 565 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் வி அரைவ் அட் த ஃபைனல் டே. ஸோ லைக்லி எல்லாருமே வந்துட்டு என்னடா இவ்வளோ போரிங்கான டெஸ்ட் மேட்சாக இருக்குது, இப்படி பாட்னு எல்லாருமே பேட்டிங் ஆடிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட் டேயில் வந்துட்டு பாகிஸ்தான் காட் ஆல் அவுட் ஃபார் 146 அண்ட் பங்களாதேஷ் 34 no லாஸில் திரும்ப சேஸ் பண்ணி மேட்சே முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு 6 விக்கெட்டில் டிக்ளேர் பண்ணுற விஷயம்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அங்கங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில ரொம்ப ப்ரோஆக்டிவாக ரொம்ப ஒரு அக்ரெசிவான கேப்டன்சி அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் இட் ஒர்க்ஸ் தென் இட் லுக்ஸ் குட். பட் இந்த மாதிரி வேலை செய்யலைன்னா அது ரொம்ப ஒரு கேவலமான ஸ்டேட்டில் போயிட்டு டீமை விட்டுடும் அது. ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு இப்போ தான் ஏதோ ஒரு ரிக்கவரி அங்கங்கே ஆகுதுங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு சின்ன சின்ன கிளிம்சஸ் வந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் டிஃபீட் வந்து அவங்க மொத்தமாக அவங்க கான்ஃபிடன்ஸை வந்து தரமட்டமாக்கிடும். இதுலேருந்துலாம் அவங்க எழுந்து எப்படி வரப்போகிறாங்க, ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஜெய்ஷா வந்துட்டு ஐசிசியோட அன்அம்போஸ்ட் சேர்மனாக இருக்கார். ஸோ பேசிக்கலாக அவருக்கு வந்து ஒரு காம்படிஷனே இல்லை. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கூட நம்ம பிசிசியில் இருந்துட்டு ஐசிசிலாம் போயிருக்காங்க. இல்லை செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இதெல்லாம் கூட கலாய்ச்சி கூட போட்டிருக்காங்க, இவருக்கு வந்துட்டு கிரிக்கெட்டை பற்றி அப்படி என்ன தெரியும், இவர் என்ன ஐசிசியில் போயிட்டு இவர் என்ன பண்ண போகிறாருங்கிற மாதிரி. பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஐபிஎல்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே வந்து விளையாடல. அண்ட் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா
ஒரு ஐபிஎல் அடுத்த லெவலுக்கு போகணும்னா we definitely need Pakistan players coming and playing in these franchises, and I would definitely like if Jay Shah addresses it and somehow finds a way to bring in these players, provide their safety. ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, lot of the social political situations affecting the game and the players. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹார்மனி கொண்டு வந்துட்டு அவர் நல்லா இந்த கேம் செட்டப் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஷிகர் தவன் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஃபீல் லைக் ஹீஸ் ஜஸ்ட் அ வெரி அன்லக்கி பர்சன். எந்த பிளேயர்ஸ் கேட்டாலும் வந்துட்டு ஷிகர் தவன் சந்தோஷமா இருப்பார், எல்லாருமே அவர் ஜாலியாக வச்சிருப்பாரு. ஓவராலாக ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு நல்ல பர்சன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்துட்டு பர்சனல் லைஃப் வந்துட்டு சரியா அமையல. அண்ட் கிரிக்கெட்டிங் லைஃபும் பார்த்தீங்கன்னா இஸ் பின் த ஹீரோ ஆஃப் லாட் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். பட் ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் வந்து அவரை கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டு தே காட் த லைம் லைட் அண்ட் ஐ திங்க் ஹி நாட் கெட் த கைண்ட் ஆஃப் ரெகக்னிஷன் தட் ஹி டிசர்வ். திடீர்னு ஒரு ரூமர் ஜாஸ்பிரித் பும்ரா வந்துட்டு சிஎஸ்கே வர போறாரு அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சத்யபாமா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. பயங்கர ஹைப்பு, பயங்கர ஒரு ஹீரோ வெல்கம். நிறைய பேர் வந்துட்டு பும்ரா வந்து சிஎஸ்கே வர போறாரு, அந்த மும்பைலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுவார் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஃபுட்பாலோட ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அஃபிஷியலி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற கரெக்டாக ஒரு 1 hour முன்னாடி தான் வந்துட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த மேஜர் லீக்ஸ். அண்ட் லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் த டாப் சைனிங்ஸ் தட்ஸ் ஹேப்பன். இருக்கலே ஒரு ரொம்ப பாப்புலரான ட்ரான்ஸ்ஃபர். இது வந்துட்டு நடக்கும்னு 2-3 சீசனாக பேசி ரூமர்ஸ் வந்து போய் கிலியன் எம்பாப்பே ஃபைனலி மூவ்ஸ் டு ரியல் மேட்ரிட். இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஜூலியன் அல்வாரஸ் மேன் சிட்டியில் வந்துட்டு ஹாலண்டுக்கு பின்னாடி நிறைய சான்சஸ் கிடைக்கலன்னு வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் போயிருக்காரு. டாமினிக் சொல்லாங்கே வந்து ஸ்பர்ஸ் போயிருக்காரு. லெனி யோரோ அண்ட் டெலிக்ட் வந்துட்டு யுனைடெட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி 2 வெரி குட் சென்டர் பேக். ஸோ யுனைடெட் வந்துட்டு அவங்க அந்த நிறைய கோல்ஸ் போன சீசன் லீக் பண்ணாங்க. இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பெட்ரோ நெட்டோ அண்ட் ஃபீலிக்ஸ் செல்சி வந்திருக்காங்க. அண்ட் மைக்கேல் ஒலிஸ் அண்ட் பாலினியா வந்துட்டு பயன் மியூனிக் போயிருக்காங்க. ஸோ ஓடிடியோட ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் தி சீசன் என்னவா இருக்க போகுதுன்னா, பிரீமியர் லீக் வின்னர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆர்சனல், செகண்ட் இஸ் கோயிங் டு பி மேன்செஸ்டர் சிட்டி, தேர்ட் இஸ் கோயிங் டு பி லிவர்பூல் அண்ட் ஃபோர்த் இஸ் கோயிங் டு பி செல்சி. And La Liga winners is going to be Real Madrid, and Serie A winners வந்துட்டு is going to be Inter Milan, and League 1 ஓட winners is going to be PSG. சோனி வந்துட்டு ஒரு லைவ் சர்வீஸ் மல்டிப்ளேயர் கேம் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு கேம் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரபிள் ஓப்பனிங்ஸ் ஃபார் அ கேம் எவர். வெறும் 697 கன்கரண்ட் பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ஓப்பனிங் டேல வந்து விளையாடி இருக்காங்க அந்த கேமை. இதுவே வேல் வந்துட்டு ஒரு மல்டிப்ளேயர் ரிலீஸ் பண்ணாங்க டெட்லாக்னு. அந்த கேம் நீங்கள் எப்படி விளையாடணும்னா ஒன்லி when you have an invite from a friend or from someone, அப்போ தான் நீங்கள் அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். ஸோ ஏன் சோனியோட அந்த கான்கார்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகல, ஏன் வேல்வோட டெட்லாக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி சோனியோட கேம் வந்து நீங்கள் காசு கொடுக்கணும் டு பை. அண்ட் யூஸ்வலி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மல்டிப்ளேயர் ஸ்பேஸில் வந்து எல்லா கேமுமே வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓவர் வாட்ச் வந்துட்டு இனிஷியலாக அவங்க வந்துட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் இவென்ச்சுவலி தே மேட் இட் ஃப்ரீ. அண்ட் ஐ திங்க் சோனி கூட வந்துட்டு தே வாண்டட் டு மேக் அ கேம் லைக் ஓவர் வாட்ச். ஓவர் வாட்சில் பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர் டிசைனாக இருக்கட்டும், அந்த கேமாக இருக்கட்டும் வந்துட்டு அப்போது வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு அதை ரொம்ப விரும்பி அது பாப்புலர் ஆனனால நிறைய தே ஆர் ஓகே பையிங் த கேம். பட் அதுவே வந்து அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நடந்திருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தான் அது. ஸோ பேசிக்லி புட்டிங் அ ப்ரைஸ் ஆன் அன் ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம் டெஃபினெட்லி டிட் நாட் ஒர்க் வெல். ஏன் வேல்வோட டெட்லாக் வந்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா, கேம்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ டீசன்ட் கேம். இந்த இன்வைட் ஒன்லி ஆக்சசிபிலிட்டியை கொண்டு வந்துட்டு ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து எத்தனை பேர் வேணால் இன்வைட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த கேம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 பேரை கூட நீங்கள் இன்வைட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த விளையாடுறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு விதமான எக்ஸ்க்ளூசிவிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நிறைய எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டிக்கு நான் உள்ளே வரணும், நான் கொஞ்சம் எனக்கு ஒரு இன்வைட் கிடச்சிருக்கு, எனக்கு இட் கிவ்ஸ் மீ வெரி ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்ததுனால நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்டடாக அந்த கேமுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணுற மூலியமாக அந்த கேமும் வந்துட்டு ஒரு யூசர்ஸே மார்க்கெட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. திஸ் ஒர்க் இன் த ஃபேவர் அண்ட் இப்போ நல்லா அந்த கேம் நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஈவன் தோ இட் வாஸ் மேட் இன் அ மச் லெஸர் பட்ஜெட். ஸோ யா, just because that it's from a very big studio and it has a very high budget does not mean a game will work. இன்னொரு கேம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த கேம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்ட் கேம்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஆனால் அது வந்ததும் தெரில, யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரியும் தெரில யாருக்குமே. ஐ திங்க் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. டாக்கிங் அபவுட் Star Wars Outlaws. I was a little excited for this game. கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, ஸ்டார் வார்ஸ் ஸ்டோரிஸ் அப்படிலாம் இருந்தது. பட் இந்த கேம் ரிலீஸ் ஆகிட்டு ஃபியூ பீப்புள் பிளேட் இட் அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இமர்சிவாக இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்கலங்கிற மாதிரி தான் அவங்க ரிவ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய கிராஃபிக்கலி அந்த கேமே நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபிக்ஸஸ். ஐ பர்சனலி ஃபீல் லைக்
Generally as audience we have grown tired of the Star Wars content that we have been given these days. I think there's been so many cartoons, so many movies, and இப்போ games வர வந்திருக்கு. And so when இந்த மாதிரி வரப்போ வந்துட்டு you need it to be very special to make an impact. ஆக்லெட் டிவி ஷோ பற்றி நான் பேசணும் and how it's been right now cancelled. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஆண்டோர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிவி ஷோ. ஸோ நிறைய ஹிட் அண்ட் மிஸ் அண்ட் நிறைய ஸ்டார் வார்ஸ் கண்டென்ட் மறுபடியும் வர மாதிரியே இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் நிறைய பேருக்கு இல்லை. இப்போ இந்த கேம் வந்துச்சு நல்லா இல்லைங்கிறப்பறம் எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக இல்லை. இப்போ இந்த ஃபெயிலியர் ஆனதும் எங்களுக்கு பெருசாக ஒன்று இம்பாக்ட் இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ், தட்ஸ் நாட் குட் ஃபார் டிஸ்னி. வில் see how it does. Maybe a few fixes and some changes. சைபர் பங்க் மாதிரி திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. போன வாரம் இதான் நடந்தது. எல்லாரும் ப்ராப்பராக அப்டேட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் டீ இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஐ வில் கம் வித் ஆல் த டீ next Sunday around the same time. So until then, follow OTT on Instagram to stay updated, and I'll see you guys next week.